திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்கள் வந்துட்டு இந்த சர்ச்சை ரீதியாக வந்து பேசுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். அது சம்மந்தமாக நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு வந்து சார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி விசாரிக்காமல் நீங்கள் பாட்டு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி எஃப்ஐஆரே பெஸ்ட்டு போடல, எப்படி நீங்கள் முடிச்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். திரு பொன்முடி அவர்கள் பெரியார் திராவிடர் கழகத்தின் ஒரு கூட்டம் என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் பேசும்போது சைவம் மற்றும் வைணவ மதங்களை பற்றி மிகவும் கொச்சையாக ஒரு ஆபாசமாக அந்த காலத்தில் நாங்கள் இப்படிலாம் பேசின்னு இருப்போம் என்று அதை சிலாகித்து பெருமையோடு சொன்னார். அந்த வீடியோ வெளியாகி ரொம்ப கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி அதனால தான் அவரது அமைச்சர் பதவியே பறிபோனது. அது சர்ச்சையான பிறகு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீங்கள் செய்ய மாட்டீங்க, நான் செய்கிறேன், இதைவிட ஒரு வன்முறையை தூண்டும் பேச்சு, மதத்தை புண்படுத்தும் பேச்சு இருக்க முடியாது, நான் சூமோட்டோ எடுக்கிறேன் என்று அவர் எடுத்தவுடன் வேறு வழி இல்லாமல் ஒரு 100-115 எஃப்ஐஆரும் நம்ம போட்டார்கள். அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, சார் நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம், இதில் எஃப்ஐஆர் போடல கரெக்ட், எஃப்ஐஆர் போடுவதற்கு முகாந்திரமே இல்லை, அனைத்து புகார்களையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்ட்டு கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்கிறார். சொன்ன உடனே அப்போது திரு வேல்முருகன் இருந்தார் என்று நினைக்கிறேன், நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள், சரிப்பா க்ளோஸ் பண்ணேன், கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இதை விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த தகவலை சொன்னீங்களா என்று கேட்டதும், நேற்று இந்த வழக்கு விசாரிக்கும் போது, சார் பாருங்கள் சார் நாங்கள் இவ்வளோ பேருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து பாருங்கள், இது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கோம், பாருங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு என்று சொன்னதும், சரி நீங்கள் முடிச்சிட்டோம், எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறோம், எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்க என்று நீதிபதி கேட்கவும், இவர்கள் சார் இது இப்போ புதுசாக பேசுனதில் 1972 பேசுனதை இவர் திருப்பி சொல்லியிருக்காரு, நினைவு கூர்ந்திருக்காரு, அதன் அடிப்படையில் இது ஒரு பிரச்சனை சொன்னோன்னே, அப்படின்னா சரி என்ன பண்ணுறீங்க, அந்த 72 பேசுனாங்க நீங்கள்ல, அதை எடுத்துன்னு வாங்க, அந்த ஆடியோ கொண்டு அது இதில் இப்போ பேசுனாங்கல்ல இதையும் எடுத்துகிட்டு வாங்க, ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு அதே தான் பேசியிருக்காரான்னு பார்ப்போம், மாட்டிக்கிட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து போய் எடுப்பீங்க, ஸோ அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு வாங்க நம்ம விவாதிப்போம்னு சொல்லிட்டு 28ஆம் தேதி இந்த வழக்கை போட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். எல்லாம் மாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் பேரில் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லி வண்டியை ஏமாற்றி காங்கிரஸ்காரங்க பிடுங்கிக்கிட்டு போகிறாங்க, வராகி மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்கட்டெலாம் நாம் சொல்கிறதுக்கு லொடுக்குன்னு எத்தனை எஃப்ஐஆர்களை பதிவு செய்தார்கள். இதில் இருந்தாலும் இவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்காரு. அட்லீஸ்ட் எஃப்ஐஆரை போட்டுட்டு சார் விசாரிக்கிறோன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எஃப்ஐஆரே போட மாட்டேன்ட்டு நீங்கள் போய் நீங்கள் வாதிட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறீர்களே, யார் பொன்முடி பேசியது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உங்கள் தலைவரோட ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லுவியாத நான் கேட்குறேன். அவங்க எவ்வளோ ஆன்மீகவாதின்னு தெரியும், வீடியோக்களாக பார்க்குறோம்ல. நீங்கள் அடிநாதமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பிராமண எதிர்ப்பை உங்கள் தலைவரோட மனைவி கடைபிடிக்கிறாங்களா? எதுக்கு இதெல்லாம் நோண்டுறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கீங்களா? நாத்திகமாக பேசுகிறீங்க? திமுகவில் இருப்பவர்கள் அத்தனை பேர் நாத்திர்களா? ஓட்டு வாங்கணுன்றதுக்காக கையில் வேலை தூக்கணுவீங்க தானே நீங்கள்? மாநாடு நடக்கணும்னா போய் எந்த நல்ல நேரம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 4:15 மணிக்குன்ட்டு நீங்கள் ராகுகாலம் முடிஞ்சவொன்னே தானே டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க? நீங்கள் பேசலாமா? எதுக்கு இதை மேடையில் பேசணும்? அப்போ இது மாதிரி நடந்திருக்கு. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பொன்முடியை காப்பாற்றணும் ஒரு ஆளுங்கட்சியோட அமைச்சரையே தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க, ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். எஃப்ஐஆரை போட்டு வச்சுட்டு சார் போட்டிருக்கோம் சார் விசாரிக்கிறோம் சார், ரைட்டாக குறைஞ்சது அதாவது சொல்லலாம்ல, அது என்ன கோர்ட் சொல்லிட்டா எஃப்ஐஆர் போட்டுருவோமா? எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுந்த வழக்கே இல்லைங்க, அது சரி தகுந்த வழக்கம் இல்லைன்றது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். 2 ஸ்பீச் எடுத்துன்னு வந்துட்டார் நீதிபதி என் சதீஷ்குமார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இதே ஆர்வத்தை பொதுமக்களுடைய நீங்கள் அதை இதே மாதிரி வேகமாக நீங்கள் முடித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்ப மாட்டினாங்க. இந்த கேஸில் அட்வொகேட் ஜெனரலே போய் அப்பியர் ஆகிறாருன்னா போதும், எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. பார்ப்போம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா 28ஆம் தேதி பார்ப்போம்.